Hi friends, welcome back. This is Vararol. சரி வாங்க நம்ம மலேசியால இன்னைக்கு நான் வித்தியாசமா சுவாரஸ்யமா சுறுசுறுப்பா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமாங்க, இப்ப மலேசியால என்ன சுவாரஸ்யமா நடந்துட்டு இருக்குன்னு கேக்குறீங்களா? ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்குங்க. ஆனா இதுக்கு நடுவுல அந்த இடத்துக்கு நம்ம பெரியம்மாவும் விஜய் எப்படி மாஸ் என்ட்ரி கொடுத்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமாங்க, நம்ம மல்லி பணம் கேட்டதுக்கு ராஜேஸ்வரி இன்கம் டாக்ஸ் ரைடு அது இது சொல்லிட்டு காசு மல்லிக்கு கொடுக்கவே கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருந்தாங்க. அதனால எதையோ காரணம் சொல்லி காசு கொடுக்காம விட்டுட்டாங்க. இதனால மல்லி என்ன பண்றது தெரியாம ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் யாருக்கும் போன் பண்ணி அரவிந்த் கால் பண்ணாருங்க. ஆனா என் தலைவன் மாசு சிங்கம், ஆனா அவரால் இப்போ ஒரு சுச்சுவேஷனால வர முடியலைங்க. ஏன்னு பார்த்தா அவர் இப்ப பெங்களூர்ல இருக்காரு. ஓகேங்களா, ஒரு சவாரி ஏத்திட்டு நேரம் பெங்களூர் போயிட்டாரு. ஸோ அங்க இருக்கிறதுனால மல்லி என்னால எதுவும் பண்ண முடியாது. நான் அங்க இருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன். இன்னைக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்ற விஷயத்தை நினைச்சா மனசு கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவர் நாளைக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாங்க. இவங்களும் சரின்ட்டு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட நாகேஸ்வரி என்னாச்சு மல்லி, காசு கிடைச்சதா, கட்டிட்டியா, ஆன்லைன் பேமெண்ட்டே முடிஞ்சா? ஆமா, மாப்பிள்ள பணக்கார இல்ல, அவெல்லாம் கார்டு அக்கௌண்ட் ஆன்லைனே பே பண்ணிடுவார்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்ல, நம்ம மல்லி இன்னும் கிடைக்கலக்கான்னு சொல்ல, அதுக்கப்புறம் சொல்றாங்க காசு கொடுக்க முடியலன்னு சொல்ற மல்லி, இப்படிலாம் பண்ணாத, கொடுக்கல செய்யலன்னு சொல்லிட்டு மல்லியை பிடிச்சி திட்டுறாங்க. அந்த டைம்ல தாங்க அந்த சம்பவம். ராஜேஸ்வரி ரஞ்சிதா இட்ஸ் பேக் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வராங்க. வந்தது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான சம்பவம் செய்யறாங்க. என்ன சம்பவம் ஏதுன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, அது என்ன சம்பவம் தான் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன சம்பவம்னு பார்த்தா டிவோர்ஸ். ஆமாங்க, எனக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவர் என் கணவரும் இல்லை அப்படின்னு இதுல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீ பாட்டு கிளை போயிட்டே என் பாட்டு காசை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா சொல்ல, இதுக்கு உடனே நம்மளோட மல்லியோ பேனு முழிக்கிறாங்க. உடனே நம்ம நாக சொல்றாங்க, இப்பதான் புரியுது மல்லி அந்த வீட்டுல எவ்வளவு நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா, எவ்வளவு கஷ்டத்துல இருக்கான்னு சொல்லிட்டு, நான் தான் அவளை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மல்லியோ நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி பேப்பர்ல கையெழுத்து போடுறேன். அந்த 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 தருணம், அந்த செகண்ட் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நம்மளோட பெரியம்மா மாஸ் என்ட்ரி. ஆமாங்க, பெரியம்மா மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டாங்க. அதுவும் தனியா வரலைங்க, விஜய் சேர்த்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, நேரா விஜய் கூப்பிட்டு வந்துட்டு, அவங்கள பாத்தீங்களா, நீங்க இல்லாதப்போ என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாவுக்கு உயிர் போற நிலைமையில உதவி பண்ணாம கையெழுத்து போட்டாதான் காசு தருவேன்னு சொல்றாங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையில என்னோட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம பெரியம்மா சொல்ல, இதை கேட்ட உடனே நம்மளோட விஜய் ஐயோ அப்படின்னு ஆதங்கத்துல துட்டிக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரிக்கு இல்லைங்க, அப்படியே அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தா பயம். பெரியம்மா குண்டு கிளவி என்னென்ன வெட்டு வைக்க போறாலோ தெரியலையே, என்னென்ன சொல்லி கூப்பிட்டு வந்துருவா தெரியலன்னு அவங்களுக்கு பயம். அப்படியே ரெண்டு பேரும் முட்டை கண்ணு மொழியை வச்சுட்டு அப்படியே முடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மல்லி அமைதியா அழுதுட்டு அந்த கையில அந்த லெட்டர் பேட் இருக்கு பார்த்தீங்களா, பேப்பர் கையெழுத்து போட வேண்டியது, அதுவும் பெண்ணையும் பிடிச்சிட்டு அமைதி நிற்கிறாங்க. உடனே நம்ம விஜய் அதை புட்டிங்க போட்டு, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற, நான் இருக்கேன்ல, நான் ஆபீஸ் மீட்டிங்ல தான், அதான் என்னால போன் எடுக்க முடியல, அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் சப்போர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம பெரியம்மா சொல்றாங்க, மாப்பிள்ள தம்பி இப்ப மட்டும் இல்ல, மாப்பிள்ள தம்பி எப்பவுமே இவங்க இப்படிதான் பண்றாங்க. எங்க பொண்ணு காசுக்காக அவங்க அக்கா காலில் எப்படி விழுந்து கெஞ்சிருக்காங்க, என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே தெரியுது. நம்ம பெரியம்மா காமிச்ச வீடியோ அதை பார்த்த உடனே தலைவனுக்கு ஹல் இல்லைங்க. என்னக்கா இதெல்லாம், நீ எவ்வளவு பெரிய ஆளு, உன்னை எவ்வளவு நல்ல மனுச்சு நான் மனசுல ஒரு உயர்ந்த இடத்துல வச்சுட்டு இருக்கேன், நீ என்னடா நான் அதெல்லாம் விட்டுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் அவங்க அக்காவை பார்த்து கேட்க, அவங்க அக்காவும் ஹே இல்லடா இதெல்லாம் நான் நிறுத்துக்கா, சும்மா கூட பேசிட்டு இருக்கா, தேவை எல்லா தப்பையும் பண்ணிட்டு எதுவுமே பண்ணல அப்படின்னு இப்ப சமாளிக்க போறியா, ஏன்க்கா அப்படி பண்ற, ஏன் இந்த மாதிரி மாறிட்ட, நீ நல்லா தானே இருந்த அப்படின்னு சொல்ல, என்ன பேசுறதே தெரியாம முடிக்கிறாங்க. நம்ம ரஞ்சிதா நடுவில் சைட்ல அது மாமா நீ பேசாத, நீ எப்பேர் பாட்டன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், நீ பேசாத அப்படின்னு சொல்லி அவங்களே ஆப் அடிச்சிடறாங்க. அதுக்காக விஜய் காசை கட்டி பாபுவை காப்பாற்ற தேவை எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம பெரியம்மா அவங்க பங்கு ராஜேஸ்வரி ரஞ்சிதாவே சும்மா கீழின்னு கிழிச்சிட்டு அந்த வீடியோ ஆகிறதால காட்டி முடிக்கிறாங்க. என்னங்க பண்றது? ஆனா மல்லிகால வீடியோ எடுத்தா வீடியோ பிறப்பர் யார்? அந்த கேள்விகள் எனக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். வேற யாரும் இல்லைங்க, நம்ம வெண்பா குட்டி. எஸ் ஆல்வேட் ஃபேவரட் கியூட் அண்ட் ஸ்வீட் அண்ட் கியூட் பேபி. யார் அந்த பேபி? வெண்பா குட்டி. அவங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்றாங்க. ஏன் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் மல்லிக்காக தான். ஆமாங்க, மல்லியோட அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டேன் நம்மளோட அன்பா குட்டி. இப்படி எல்லாம் பண்ணா மட்டும்தான் நம்ம மல்லி அம்மா காப்பாற்ற முடியும், சேவ் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம ராஜேஸ்வரி தீக்கி சாப்பிட்டுட்டு போய் சேர்ப்பா அப்படின்னு நம்ம அன்பா குட்டி தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க எப்படி பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க பண்ண இந்த விஷயம்லாம் நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டே இருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம
சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ற அளவுக்கு இதுல ஒண்ணுமே மேட்ரு இல்லை. நீங்க சொல்றதையும் காதுல கேக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் யுவர் அருள். பாய்.